ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யூடியூப்பில் கேமிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறீங்களா? நீங்கள் அப்லோட் பண்ணுற கேம்ஸ் வந்து துப்பாக்கியால் சுடுற மாதிரியோ அல்லது ரத்தம் தெறிக்கிற மாதிரியோ வைலன்ஸான ஆக்டிவிட்டீஸ் இருக்கிற கேம்ஸாக ப்ளே பண்ணுறீங்களா? அதனால் உங்களுக்கு யூடியூப் சைட்லேருந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் வருமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ அது வருமா வராதாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இந்த டவுட் நிறைய பேர்த்துக்கு இருக்குது, அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வருமா வராதா, ஸ்ட்ரைக் வருமா வராதாங்கிறத பற்றி பார்க்கலாம். 100% நீங்கள் ஒரு கேமிங் கேட்டகரி சேனலாக இருந்து நீங்கள் இந்த மாதிரி கேம்ஸை ப்ளே பண்ணி போடுறப்போ உங்களுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரைக்கும் கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கும் யூடியூப் சைட்லேருந்து வராது. ஏன்னா கேமிங்கில் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணுறப்போ அது 100% ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபன் கேட்டகரியாக தான் வருமே தவிர அது எந்த ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக்குக்கு அகைன்ஸ்டாக வராது. ஓகேங்களா? அதனால் நீங்கள் கேம் ப்ளே பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கலாம், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் வெளியில் உண்மையாக ஒரு கலவரம், ஒரு துப்பாக்கி சுடுதல் அல்லது தீவிரவாதத்தை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் தான் அது கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்க்கு அகைன்ஸ்ட்டு யூடியூப் உங்களுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்கும். நீங்கள் ஒரு கேமிங் கேட்டகரியில் இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து கேம் ப்ளே இந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை கேம் ப்ளே பண்ணுறப்போ அது ஒரு ஃபன் ஓரியன்டான விஷயமாக தான் இருக்கும். அதனால எந்த ஒரு காப்பிரைட்டும் வராது. ஸோ பயப்படாமல் நீங்கள் கேம் ப்ளே அந்த மாதிரி கேம்ஸ் எடுத்து ப்ளே பண்ணலாம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எண்ட் ஸ்க்ரீனில் ஒரு முக்கியமான வீடியோ கொடுக்குறேன், மறக்காமல் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களை அந்த வீடியோவில் சந்திக்கிறேன்.